ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபில்டர் காப்பியும் கார போண்டாவும் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை 2 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கலாம், இதை போட்டுக்கலாம். இது ஒரு 100 கிராம் கோஸு, இதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். பெருங்காய பொடி கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் இது கொஞ்சம் மீடியமான ஸ்பூனு, இதில் 2 ஸ்பூனு மைதா மாவு போட்டுக்கலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி தெளித்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார பண்ணாத நல்லா கலந்து வச்சுட்டேன். இதில் வந்து கடலை மாவு 2 ஸ்பூனு, மைதா மாவு 2 ஸ்பூனு, பெருங்காய பொடி, ஓண்டு வத்த பொடி, சால்ட்டு, பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டு இந்த அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். போண்டா போடுறதுக்கு போண்டா போடுறது மழைக்கு நல்லா சுட போண்டா சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச நம்ம கார போண்டாவை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க. போண்டா உள்ளே வேகாது, சிம்மில் வச்சு மெதுவாக தான் வேக வைக்கணும். கார போண்டா ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம்ப்பா. தண்ணி நல்லா சூடாகிட்டு ஃபில்டர் காப்பியில் எடுத்து ஊற்றிடுறேன். இந்த ஃபில்டரில் ஊற்றிட்டோம்னா இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். அது வடிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுங்காட்டி நம்ம பாலை போட்டுடலாம். பால் காயத்துக்கும் அது வடிகிறதுக்கும் சரியாக இருக்கும். பால் தண்ணி இல்லாத போட்டுருக்கேன், ஏன்னா நம்ம இதில் தண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபில்டரில் ஃபில்டர் காப்பிக்கு பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாத பால். இப்போ நம்ம ஃபில்டர் பார்க்கலாம். வடிஞ்சிச்சிடலாம். தண்ணி நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. பிகாசி இந்த ஃபில்டரில் வந்துச்சு. இதை வச்சு எடுத்து ஃபில்டர் காப்பி ரெடி, கார போண்டா ரெடி.